அமெரிக்க உளவுத்துறையில ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஈரான் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இஸ்ரேலோட சதிவலைக்குள்ள சிக்கிதான் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினாரு என்று சொல்லி அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குனர் ஜோ கென்ட் அதிரடியா ராஜினாமா செஞ்சிருக்காரு. உறவுகளே வணக்கம் உறவுகளே. யுத்தம் முடிய போகுது என்று ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவரோட சொந்த அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. அமெரிக்காவோட தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தோட இயக்குனர் ஜோ கென்ட் இன்னைக்கு தன்னோட பதவிய அதிரடியா ராஜினாமா செஞ்சிருக்காரு. உறவுகளே சும்மா ராஜினாமா செய்யல உறவுகளே. ட்ரம்ப்புக்கு அவர் எழுதின அந்த திறந்த மடல் இப்போ ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அப்படியே அதிர வச்சிருக்கு. பாருங்க உறவுகளே, ஜோ கென்ட் என்ன சொல்லுறாருண்டா, ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு உடனடி ஆபத்தும் இருக்கல. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவில இருக்கிற இஸ்ரேலிய ஆதரவு அமைப்புகளும் கொடுத்த அழுத்தத்தால தான் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினாரு. என்னோட மனசாட்சிக்கு விரோதமா இந்த போரை என்னால ஆதரிக்க முடியாது என்று அவர் ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். ஜோ கென்ட் என்றா சாதாரண ஆள் இல்ல. அவர் ஒரு முன்னாள் கிரீன் பெரெட் வீரர், 11 தரம் போர்க்களத்துக்கு போனவரு, சிஏஏல வேலை செஞ்சவரு. அவரு சொல்ற ஒரு விடயம்தான் இப்ப உலகத்தையே உலுக்கிக்கிட்டுருச்சு. ஈராக் போறப்ப அமெரிக்காவை எப்படி இஸ்ரேல் தப்பான தகவல்களை கொடுத்து உள்ள இழுத்தாங்களோ அதே தந்திரத்தை வச்சுதான் இப்ப ஈரானுக்கு எதிராகவும் ட்ரம்பை ஏமாத்திருக்காங்க என்று அவர் ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ட்ரம்ப் அவர்களே, நீங்க முதல் முறை அதிபரா இருந்தப்ப ஒரு தேவையற்ற போரையும் தொடங்கல. ஆனா இந்த தடவை உயர் பதவியில இருக்கிற இஸ்ரேலிய அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களும் சேர்ந்து ஒரு தவறான தகவல் பிரச்சாரத்தை நடத்தி உங்களோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையையே அடியோட செதைச்சிட்டாங்க என்று ஜோ கென்ட் தன்னோட கடிதத்துல அப்படியே புட்டு வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு டொனால்ட் ட்ரம்போட ஆதரவாளரான சபாநாயகர் மைக் ஜான்சன் ஒரு அதிரடியான பதிலடி கொடுத்திருக்காரு. ஜோ கென்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் கேங் ஆஃப் 8 என்ற ரகசிய உளவுத்துறை குழுவுல இருக்கேன். ஈரான் அணுவாயுத தயாரிப்புல ரொம்ப நெருக்கமான கட்டத்தை எட்டிட்டாங்க. ஜோ கென்ட் அந்த ரகசிய கூட்டங்கள்ல இருக்கேல, அதனாலதான் அவர் இப்படி பேசுறாரு என்று மைக் ஜான்சன் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. பாருங்க உறவுகளே, ஒரு பக்கம் ஈரானோட ஏவுகணை தளங்களை அழிச்சிட்டோம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வீடியோ வெளியிடுறாரு. இன்னொரு பக்கம் ஈரானோட IRGC படைகள் இஸ்ரேலோட ஆயுத தொழிற்சாலைகளை அடிச்சு தரமட்டமாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அமெரிக்க உளவுத்துறைக்குள்ளேயே இப்படி ஒரு பிரிவு உண்டாகி இருக்கிறது ட்ரம்புக்கு பெரிய ராஜதந்திர பின்னடைவாதான் பார்க்கப்படுது. ஜோ கென்ட் யாரு என்றா ட்ரம்போட தீவிர ஆதரவாளர். ஆனா அவரே இப்ப இது இஸ்ரேலுக்காக நடக்கிற போர் என்று சொல்றதுதான் இங்க இருக்கிற பெரிய விடயம். உறவுகளே, வரலாற்றை திரும்பி பார்த்தா 2003ல ஈராக் மேல போர் தொடுத்தப்பவும் அங்க பேரழிவு ஆயுதங்கள் இருக்கு என்று சொல்லிதான் அமெரிக்காவை உள்ள இழுத்தாங்க. ஆனா கடைசியில அங்க ஒன்றுமே இல்ல என்றதுதான் உண்மை. இப்ப ஜோ கென்ட் சொல்றதும் அதுதான். ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஒரு வேகமான வெற்றி கிடைக்கும் என்று ட்ரம்பை நம்ப வச்சிட்டாங்க. ஆனா அது ஒரு பெரிய பொய். யுத்தம் தொடங்கி இப்ப 18 நாட்கள் ஆகி போச்சு. ஒரு பக்கம் லாரிஜானி கொல்லப்பட்ட மர்மம், இன்னொரு பக்கம் ஏலியன் டெக்னாலஜி என்று நெத்தன்யாகு பேசுற மர்மம். இதையெல்லாம் தாண்டி வெள்ளை மாளிகைக்குள்ளேயே வெடிச்சிருக்கிற இந்த ராஜினாமா ஈரானுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறி இருக்கு. பாத்தீங்களா, உங்களோட ஆட்களே இந்த போரை எதிர்க்கிறாங்க என்று ஈரான் இப்ப உலக நாடுகளுக்கு சொல்ல தொடங்க போகுது. உறவுகளே, அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஜோ கென்ட் கூறுவது போல ஈரான் போர் என்பது இஸ்ரேல் விரித்த சதிவலையா, அல்லது சபாநாயகர் மைக் ஜான்சன் கூறுவது போல ஈரான் உண்மையிலேயே அணுவாயுத அச்சுறுத்தலாக இருந்ததா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.